வெளியே வந்ததுக்கப்புறம் எனக்கு என்ன ஃபீல் ஆச்சுன்னா, இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா நான் பண்ணியிருக்கலாமோ, நம்ம கொஞ்சம் இருந்திருந்தா இன்னும் கொஞ்சம் மக்களுக்கு சுவாரஸ்யத்தை கொடுத்துருக்கலாமோ அப்படிங்கிற அளவுக்கு வெரி குட் ரெஸ்பான்ஸ். அதில் நெகட்டிவும் இருக்கும். நீங்கள் வந்து ஃபிலிம்னாலே நெகட்டிவ் பாசிட்டிவ் ரெண்டும் சேர்ந்தால் தான் அது ஃபிலிமாக கன்வெர்ட் ஆகும். அப்போ நெகட்டிவும் பாசிட்டிவும் சேர்ந்தது தான் கலவை தான் உங்களை சிலுவையில் மாட்டாமல் தப்பிக்க வைக்கும். கலவையை பார்த்து பயப்படக்கூடாது. நான் வந்து ஜாலியாகவே எடுத்துக்கிட்டேன். ஒரு சிலது தேவையில்லாமல் வந்துருச்சோ, குறிப்பாக பார்த்தீங்கன்னா பெண்கள் விஷயத்தில் கொஞ்சம் ஒரு மாதிரி வந்துருச்சு. நியாயமாக பார்த்தீங்கன்னா நான் அங்கே இருக்கிற கிட்டத்தட்ட ஒரு 11 கேர்ள்ஸ் இருக்காங்க. அந்த 11 கேர்ள்ஸுக்கிட்டையும் நான் சொன்னது வந்து பெண்கள் மகாசக்தி. நல்லா புரிஞ்சுங்க, பெண்கள் மகாசக்தி. ஆண் பெண் இரண்டுல எது சக்தின்னு பார்த்தீங்கன்னா பெண் தான். ஆண் வந்து இயங்காமல் நிற்பது, அதாவது ஸ்பேஸ். பெண் வந்து இயக்கம். ஒரு இயக்கத்துக்கு வரணும்னா பெண் சக்தி தான் இயங்கும். இப்போ உதாரணத்துக்கு நீங்கள் வீட்டில் ஒருத்தர் தூங்கிட்டு இருந்தாருன்னா ஒரு பெண்ணுக்கு பிடிக்கவே பிடிக்காது. அது அம்மாவாகட்டும், மனைவியாகட்டும், அக்காவாகட்டும் தூங்க விட மாட்டாங்க. ஏதோ ஒரு வேலையை கொடுத்து எழுப்பி ஓட விடுவாங்க. பெண் என்பவர்கள் இயங்கிக் கொண்டே இருப்பவர்கள். அவர்களால் தான் இந்த உலகம் இயங்கிக் கொண்டிருக்கிறது. இதை அவங்க கிட்ட அங்கே இருக்கிற பெண்ணுப்பா மகாசக்திப்பா, தயவு செய்து உங்களை நீங்களே சின்னதாக வேல்யூ பண்ணிடாதீங்க. நீங்கள் சின்னதாக உங்களை வேல்யூ பண்ணீங்கன்னா உங்களுடைய தாட்டு எதிர்க்க இருக்கவங்களுக்கு ரிஃப்ளெக்ட் ஆகி உங்களை சின்னதாக ஹேண்டில் பண்ணுவாங்க. அப்படிங்கிறத அந்த 11 கேர்ள்ஸுக்கு சொன்னேன். மேபி ஒரு சிலர் அதை ரிசீவ் பண்ணியிருப்பாங்கன்னா, என்ன அன்ஃபார்ச்சுனேட்லி நான் சொல்ல போன விஷயத்தை இன்னும் கொஞ்சம் டைம் எடுத்திருந்தேன்னா மேபி அங்கே இருக்கிற பெண்களுக்கு அது புரிஞ்சிருக்கும். அவர்கள் மூலமாக ரசிகர்களுக்கும் போய் சேர்ந்திருக்கும். இதெல்லாம் நான் வெளியே வந்ததுக்கப்புறம் இந்த ரெஸ்பான்ஸை பார்த்துட்டு நான் ரியலைஸ் பண்ணது, இந்த வாய்ப்பை தந்த விஜய் டிவி பிக் பாஸ் டீமுக்கு நமஸ்காரம்.